கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி சத்தியத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து வருகிறோம். கவனித்து பாருங்க. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசுவை பிடித்தார்கள், அவரை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை பிடித்து ரோமர்கள் அந்த அரண்மனை கீழே ஒரு பாதாள அறை ஒன்று இருக்கிறதாம். அந்த பாதாள அறையில் சாயங்காலம் 6 மணியிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் அவரை ஒரு மரத்திலே கட்டி வைத்து அடித்து உடம்பெல்லாம் கிழித்து இரத்தத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க. அவர் பலகீனமாக இருந்தார். அதுக்கப்புறம் காலில் வெளியே கொண்டு வராங்க. இரத்த வெள்ளத்தில் முட்கிட சூட்டப்பட்டு அவர் மேலே ஒரு பார சிலுவை தூக்கி வைக்கிறாங்க. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலை வரைக்கும் தேவ சித்தத்தின்படியே அந்த பிரயாணம், அப்படி இறுதி பிரயாணம் நடக்கிறது பாருங்கள். அந்த பூமியில் இந்த பக்கம் அந்த பக்கம் பரியாசம் பண்ற கூட்டம் இருந்துச்சு, அழுத கூட்டம், புலம்பின கூட்டம், மார்படித்தவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளையை தாங்க க்ளோஸ் பண்றாரு. அவர் க்ளோஸ் ஆகல. நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளையை, கையெழுத்தை எடுத்து அந்த ஆணி அடித்து, நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து, எப்படி பார்த்தீங்களா, சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். இந்த துரைத்தன அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? ஆதாம்கிட்ட இருந்துச்சு, ஏவாள்கிட்ட இருந்துச்சு. அங்கிருந்து பறி போனதை இப்ப பிடுங்கி தேவன் நமக்கு தன்னுடைய மரணத்தின் வேளையில, அந்த உயிர்த்தெழுதல் வேளையில அதை நமக்கு தந்து விட்டு பரலோகம் போயிருக்கிறாருங்க. ஆமென், அல்லேலூயா. யாருக்குங்க? அதான் அவர் சொல்றார் பிலிப்பியர்ல, பவுல் அழகா எழுதுறார், பிலிப்பி சபைக்கு எழுதுறார், பிலிப்பி சபையே, இயேசுவானவர் தேவ ரூபமாய் காணப்பட்டும், இந்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்குங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், தேவ ரூபமாய் காணப்பட்டும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலாகி சிலுவை பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகையால் தேவன் எல்லா நாமத்திற்கும் மேல நாமத்தை அவருக்கு கொடுத்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோர் நாமங்கள்லாம் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேல உள்ள அதிகாரத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தை இவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவருக்கு அதிகாரம் கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார். ஆதாமிலிருந்து உரியப்பட்ட அனைத்து நன்மைகளையும் இப்பொழுது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசித்து செயல்படுவோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார்ல, நமக்கு வெற்றி இருக்குங்க, தோல்வி இல்லை. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையேன்னு பாடுறோம்ல, தோல்வி ஒரு நாள் நமக்கு கிடையாது. தோற்று போனவன் சாத்தான். இயேசுவின் ரத்தம் என்றால் சாத்தானுக்கு வேட்டு. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது, நீதிமான் சொல்லும்போது அந்த சாத்தானுடைய சாம்ராஜ்யமே நடுங்கும். சரிங்களா? அப்போ சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். இது எப்படி? துரைத்தனங்களை அதிகாரங்கள் உரிந்து கொண்டது 1, 2வது அவர் சட்டத்திட்டங்களை முறியடித்தது 2, 3வது உரிந்த அந்த அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு தந்து போயிருக்கிறாரே, அதெல்லாம் பாக்கி. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டார். பிதாவின் மகிமையிலே, ஓ மகிமையிலே வெற்றி சிறந்தவர், யூத கோத்திரத்து ராஜசிங்கம், விடிவெள்ளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா,
இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் விளாவிக் கொண்டிருக்கிற மக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.